தீமை செய்யாது. பொருள் வரும் வழிவகை அறிந்து ஒருவன் தேடிய செல்வம் அவனுக்கு அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் என்றாரே வள்ளுவநாயனார். தான் தேடிய பொருளால் அறங்களை செய்ய முடிவதால் அவனுக்கு அறத்தை கொடுக்கும் அவ்வாறு அறம் செய்வதால் அந்த செல்வம் அவனுக்கு இன்பத்தை கொடுக்கும் என்றும் உணர்வோமேனா. பொருள் இவ்வுலக சிறப்போடு அவ்வுலக வாழ்வையும் அளிக்கும் என்றும் நாம் உய்த்துணர்ந்து கொள்ளலாம் என்றும் அறிவீரே. பவளக்கால் கபோதகங்கள் பொருள் செயல் வகை என்னும் அதிகார மதனில் 4ஆம் குறளில் வள்ளுவன் சொல்வதை கேட்டீரோ? நீங்கள் கூட்டமாக செல்லும் இடம் எல்லாம் நீங்கள் வள்ளுவன் வாசகத்தை பரப்பிவிட்டு வந்து என்னிடம் இளைப்பாரி நான் தரும் அரிசி தினை கம்பு சோளம் கனிகள் எல்லாம் உண்டு ஆறுகளில் தெளிந்தோடும் நீரும் பருகி இறகு கோதி மகிழ்வீரே. கபோதகங்கள் என்னருமை கபோதகங்கள் என்னருமை கபோதகங்கள் என்னருமை கபோதகங்கள் என்னருமை கபோதகங்கள். நல்லவர்களுடைய நட்பு பிறை சந்திரனைப் போல நாளுக்கு நாள் வளரும். அதே நேரம் மூடர்களுடைய நட்பு பூரண சந்திரன் தேய்வதைப் போல நாளுக்கு நாள் குறைந்துவிடும் என்றாரே வள்ளுவனார் தமது நட்பில் வரும் 2ஆம் குறளில். முகமும் முகமும் மகிழ்ந்து விடுவது மட்டும் நட்பாகி விடாது. நெஞ்சமாகிய உள்ளமும் உள்ளமும் ஒத்து மகிழும்படி பொருந்துகின்ற உறவுதான் நட்பு என்றார் ஆம் குறளில். பலர் முன்னே இடுப்பில் உள்ள ஆடை நழுவிவிட்ட ஒருவனுடைய கை அவன் அறியாமலே ஆடையுடனே அணைத்து மானத்தை காப்பது போல நண்பனுக்கு வரும் துன்பத்தை போக்க
நட்புக்கிலக்கணமாம் என்றாரே வள்ளுவனார் 8ஆம் குறளிலே. நட்பு எனும் அதிகாரம் அதனில் வள்ளுவர் கூறுவதைக் கேட்டீரோ கிஞ்சுகங்காள்? கொவ்வை இதழோடு கீக்கி எனச் சத்தமிட்டு வட்டமா பறந்திடுவீர் கேண்மினோ என் கதையை. வள்ளுவன் வாசகத்தை கேட்ட நாள் முதலானான் ஒன்றிலும் பற்று இன்றி சிந்தையும் ஒடுங்கியே. வள்ளுவன் வாசகத்தை பரப்பும் விதம் அறியாது சிந்தித்து இருந்த வேளை பச்சை நிறக்கூட்டமாய் நீவிர் பறந்து வந்த காட்சி கண்டு மகிழ்வுற்று உமை அழைத்தேன். நீங்கள் பறந்து சென்று போகும் இடமெல்லாம் இவன் வாசகத்தை பரப்பியே ஒரு அரிய பெரிய தொண்டினை செய்து மீட்டிங்கு வாரீரோ. என்னருமை கிஞ்சுகங்காள், என்னருமை கிஞ்சுகங்காள், மீட்டிங்கு வாரீரோ, மீட்டிங்கு வாரீரோ, என்னருமை கிஞ்சுகங்காள். துன்பம் வரும் காலத்திலும் ஒரு நன்மையுண்டு. நண்பர்களை சரியாக அளந்தறிய துன்பம் வரும் காலமே சரியான அளவுகோல் என்றாரே அழகாக எங்கள் தெய்வ புலவர் வள்ளுவனார். இதனை இன்னொரு வகையில் சொன்னார். தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு. அந்த தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் தனது நன்மைகளை கைவிட்டு தன் நண்பனை துன்பத்திலிருந்து காப்பாற்ற நினைவானாயின் அவனது நட்பு மெய்யானது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றென்று நாம் உய்த்துணர்வோமே. நட்பாராய்தல் என்னும் அதிகாரம் அதனில் 6வது குறளில் வள்ளுவர் கூறுவதை கேட்டீரே குழந்தாய். தனக்கொரு நன்மை இதனால் கிடைக்கும் என்று நட்பு கொள்ளுதலாகாதென்று சொன்னாரே வள்ளுவர். என்று அறிவாயே,
நீ குழந்தாய். பல நூல்களை படித்திருந்தும் படித்ததை உணர்ந்திருந்தும் படித்த அறிவை பிறருக்கு உபதேசம் செய்தும் தான் அந்த கல்வி அறிவுக்கு ஏற்றபடி அடங்கி நடக்காத முட்டாளை விட பெரிய முட்டாள் யாருமில்லை என்று அழகுபடச் சொன்னாரே வள்ளுவர் என்று அறி. அதன் விளக்கமாவது ஒருவன்தான் அடங்கி ஒழுகுதற்கு ஏதுவான அறநூல்களை கற்று அவற்றின் பொருளையும் பயனையும் தெளிவாக அறிந்தும் அவற்றை பிறர்க்கு விளங்க எடுத்துச் சொல்லியும் தானதன்படி அடங்கி ஒழுகாத பேதை போல பேதையார் உலகத்தில் இல்லை என்றாரே. பேதைமை எனும் அதிகாரம்